நம்ம இந்த வீடியோவில் நெகட்டிவ் நம்பர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் நேச்சுரல் நம்பர்னு ஒன்று இருக்குது, ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 1லேருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸில் அதாவது நேச்சுரல் நம்பர்ஸில் 0 வந்து வராது. 0 இஸ் நாட் ஏ நேச்சுரல் நம்பர். அதே 0வை நம்ம என்ன செய்கிறோம், நேச்சுரல் நம்பர்ஸ் கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்குது, ஹோல் நம்பர்ஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ இதை நம்ம நம்பர் லைனில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 0 6 7 8 9 and 10. இதில் வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட எண்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே இது நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்தும் இதோட கண்டினியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ஒரு லைன் நம்ம போட்டு இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இந்த இது இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அதே இது நம்ம ஒரு லைன் போட்டு அதில் வந்து நம்ம ஆரோ மார்க் போட்டிருந்தோம் அப்படின்னா இதோட கண்டினியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது நெகட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னோம்னா, அதாவது 1 2 3 4 5 அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இதில் நம்மளுக்கு -1 -2 -3 இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த நம்பர்ஸை தான் நம்ம இன்னொரு நேமில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்டீஜர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நம்பர்ஸை தான் நம்ம வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 1 2 3 4 5 நம்ம என்ன சொல்லிக்கலாம், பாசிட்டிவ் இன்டீஜர், அதாவது பாசிட்டிவ். அதே இது -1 -2 -3 அப்படிங்கிறத நம்ம வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த நம்பர்ஸை தான் நம்ம இன்னொரு நேமில் என்ன சொல்லுவோம், இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம இதில் வந்து இன்டீஜர்ஸ் வந்து இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸை நம்ம நம்பர் லைனில் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 0 இங்கே வரும். 0க்கு இந்த பக்கம் வர்றது ஃபுல்லாமே நம்ம வந்து பாசிட்டிவில் எழுதுவோம். அதே இது 0க்கு லெஃப்ட் சைடில் வர்றது வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் வரும். 4 5 அப் டு நம்மளுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும். அதே இது இந்த சைடு வர்றது -1 -2 -3 -4 இதெல்லாம் நம்ம நம்பர் லைனில் இப்படி வந்து எழுதுவோம். இந்த சைடு வர்றது ஃபுல்லாக நம்மளுக்கு என்னது அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அதே இது இந்த பக்கம் இதுக்கு லெஃப்ட் சைடில் வர்றது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போ இந்த இன்டிஜரை வச்சு நம்மளுக்கு வந்து கம்பேரிசன் எப்படி பண்ணுறது, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இதை தான் நம்ம வந்து அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கம்பேரிங் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸை நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது, எப்படி லெஸ் தென் கிரேட்டர் தென் வச்சு எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு இதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். +7 கிரேட்டர் தேன் -9. அதாவது மைனஸில் வந்துருச்சு, எப்போவுமே பாசிட்டிவ் தான் ஹையர் வேல்யூவாக இருக்கும். நெகட்டிவ் அப்படிங்கிறது பாசிட்டிவை கம்பேர் பண்ணல லெஸ்ஸாக தான் இருக்கும். பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் எவ்ரி நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்போது 7ம் 9ஐயும் நம்ம கம்பேர் பண்ணல நம்மளுக்கு தெரியும் 9 தான் கிரேட்டர். ஆனால் 9ஓட சிம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்க, நெகட்டிவில் கொடுத்துருக்குறாங்க. நெகட்டிவில் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து 7 தான் நம்மளுக்கு வந்து கிரேட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் 2ஐயும் 8ஐயும் கம்பேர் பண்ணல நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் பார்க்கையில் 8 தான் நம்மளுக்கு வந்து கிரேட்டர். ஆனால் 8ஓட சிம்பிள் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால 2 தான் இதில் வந்து கிரேட்டராக இருக்குது. இதில் சிம்பிள் கொடுத்தாலும் கொடுக்கறதுனால இது வந்து பாசிட்டிவ் தான். இதில் ப்ளஸ்ன்னு கொடுக்காம வெறுமனே 2 -8 அப்படி கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு வந்து இதுதான் கிரேட்டராக இருக்கும். அடுத்தது 5ம் 6ம் இது நெகட்டிவ் இருக்கிறதுனால இதுதான் கிரேட்டர். அடுத்தது நம்ம 0வோட ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கலாம்.
ஜீரோவோட கம்பேர் பண்ணல நெகட்டிவ் இன்டிஜராக இருந்துச்சுன்னா 0 தான் நம்மளுக்கு வந்து கிரேட்டராக இருக்கும். அதே இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரியும் 0 இஸ் லெஸ் தேன் 5, 0 இஸ் லெஸ் தேன் 1. 0 வந்து பாசிட்டிவோட கம்பேர் பண்ணல 0 லெஸ் தேனாக தான் இருக்கும். ஆனால் நெகட்டிவ் இன்டிஜரோட கம்பேர் பண்ணல 0வும் கிரேட்டராக தான் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் இதை வந்து நம்ம வந்து எழுதிடலாம். எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு நம்பர் லைனில் எழுதிக்கலாம். 0 நம்மளுக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் எது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க, 6 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஹையஸ்ட் நம்பர் 6. அப்போ 6 வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இந்த சைடு எழுதிக்கலாம். 1 2 4 5 6. அடுத்தது நெகட்டிவ் 7 வரைக்கும் கொடுத்ததுனால 7 வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்கிற இன்டிஜர்ஸை வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். 0 3 6. அடுத்தது நெகட்டிவில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, -4 -7. இப்போ வந்து நம்ம இதை என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம். -7 லெஸ் தேன் -3 லெஸ் தேன் 0 லெஸ் தேன் 3 லெஸ் தேன் 6. இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணல எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், 0 3 6. இப்படி தான் நம்மளுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் வரும். அதாவது 0 நெகட்டிவ் வந்து 0வோட லெஸ் தேனாக தான் இருக்கும். அடுத்தது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை இந்த பக்கமாக நம்ம வந்து வரிசைப்படி எழுதலாம். -7ம் -4ஐயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கல -7 வந்து லெஸ் தேனாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பாசிட்டிவையும் நெகட்டிவையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணல ஒரு நம்பர் வந்து நெகட்டிவ்னு இருந்துருச்சு, அது வந்து நம்பர் படி அது பெருசாக இருந்தாலும் அதோட சிம்பிள் நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவில் கிரேட்டர் தான் போடுவோம். அதே இது ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணல. இப்போ -8 -4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது நம்ம நம்பர் லைனில் எழுதையில் -4க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து -8 வருது. அப்போ -8 வந்து நம்மளுக்கு லெஸ் தேனாக தான் இருக்கும். -4 தான் நம்மளுக்கு வந்து கிரேட்டராக இருக்கும். அப்போ இதில் -7 வந்து லெஸ் தேன் -4 இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். அடுத்தது அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அன் இன்டிஜர். கொடுத்துருக்கிற இன்டிஜர் வேல்யூவோட அப்சல்யூட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் எழுத போகிறோம். அப்சல்யூட் வேல்யூவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் நெகட்டிவ் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூக்கு நம்மளுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா நான் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ இதோட சிம்பிள் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டு வந்து சிம்பிள் கண்டு வச்சு எழுதுவோம். -15 -15 நம்ம இதில் போட்டு எழுதல. இதில் இருக்கிற மைனஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவாக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி 15 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்தது 21. இது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது, அதனால் இதோட வேல்யூ வந்து 21. அடுத்தது -1000. இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1000. கொடுத்துருக்கிற நெகட்டிவை நம்ம அப்படியே பாசிட்டிவாக மாற்றி எழுதுறது. இதை தான் நம்ம வந்து அப்சல்யூட் வேல்யூ அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் இன்டீஜர்ஸில் எப்படி அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.